தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு தனது சொத்துக்கள் குறித்து கணக்கை வெளியிட வேண்டும் என்று EVKS இளங்கோவன் கூறியிருந்தார். இந்த நிலையில் தங்கபாலு தற்போது சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் காங்கிரஸ் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாகவும் ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் பணியாற்றுகின்ற முறையில் தொடர்ந்து காங்கிரஸ் இருக்கிறோம் என்ற முறையில் உரிமையில் நானும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சியிலும் அக்கறையிலும் முன்னேற்றத்திலும் அதிக பங்கு கொண்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சகோதரர் குமரி அனந்தன் அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பெரும்பாலானோர் தமிழக காங்கிரஸின் நிலவும் நிகழ்வு குறித்து ஆழ்ந்த கவலையும் வருத்தமும் கொண்ட காரணத்தால் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தல், அதையொட்டிய நிகழ்வுகள், அதில் காங்கிரஸின் பங்களிப்பு, காங்கிரஸ் எந்த வகையில் அதை முன்னெடுத்து செல்வது என்று பல நிலைகள் யோசித்த பிறகு தற்போதுள்ள சூழல் அதற்கு உகந்ததாக இல்லாத நிலையை கருத்திலே கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள், காங்கிரஸ் துணைத் தலைவர் அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட கட்சியை உருவாக்க வேண்டும், எப்படி சட்டமன்றத்தை எதிர்கொள்ள வேண்டும், எந்த யுத்திகளை கையாண்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் பலம் பெறும், அடுத்து வரும் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வெற்றிகளை தன்னுடைய பங்களிப்பை பெற முடியும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவளை சந்தித்து வந்திருக்கிறோம். அது பற்றி எங்களுடைய கருத்துக்களை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம், தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இது ஒரு பக்கம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் வரை எங்கள் நிலைப்பாட்டில் தமிழக காங்கிரஸில் எல்லோரையும் அரவணைத்த சூழ்நிலை இல்லை. எல்லா தலைவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்ற தோழர்களையும் கடந்த 8 மாதமாக இணைந்து செயல்படுத்துகிற வாய்ப்புகள் குறைந்து போய்விட்டது. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் நலன் கருதி நாங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கி வருகிறோம். தலைவர் ராகுல் காந்தியின் திருச்சி சுற்றுப்பயணம் வரை நாங்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டும் பல நிகழ்வுகள் கலந்து பெரும்பான்மையான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். அந்தந்த மாவட்டங்களில் செயல்படுத்தி வருகிறோம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அகில தலைமைக்கு தெரியும். தொடர்ந்து இந்த கட்சி அரவணைப்பில்லாமல், அனைத்து தலைவர்கள் ஆதரவு இல்லாமல், தொடர்பு இல்லாமல் செயல்பட முடியாது. நண்பர் இளங்கோ அவர்களை நியமித்த பிறகு எல்லோரும் இணைந்து பணியாற்றினோம். தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் தனி மனிதர்கள் முன்னிலைப்படுத்துவது முக்கியமல்ல, காங்கிரஸ் கட்சி தலைமை, சோனியா காந்தி தலைமை, ராகுல் காந்தி தலைமையை முன்னிலைப்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பணியாற்றுகிறோம். அதற்கு மாறான சூழ்நிலையை ஏற்படுத்திய பிறகு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வேறு பாதையில், எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லாத பாதையில் தன்னிச்சையாக செல்வதை நாங்கள் விரும்பவில்லை. அதன் காரணமாகத்தான் டெல்லிக்கு சென்று எங்கள் தலைமையிடம் இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு அதற்கு தேவையான உறுதியான
நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். இதில் ஒன்றும் ஒளிமறைவெல்லாம் கிடையாது. இன்றைக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக வாழ்நாளில் காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு எதையும் பார்க்காத நான், காங்கிரஸ் தலைமையினுடைய விசுவாசத்தை தவிர எதுவும் பார்க்காத நான், இன்றைக்கு ஒரு புதிய சூழலை பார்க்கிறோம். அன்னை சோனியா காந்தி அவர்களை அவதூறாக பேசுகிற ஒருவர், கீழ்த்தரமாக, சகோதரி இருக்கிறார்கள், நண்பர்கள் எல்லோரும் இருக்கிறோம், நாம் எல்லாம் உடன் பிறந்த சகோதரி, தந்தை, தாய், அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கோம். இந்தியாவில் ஒரு உன்னதமான தலைவர் என்று சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது, எதிர்க்கட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த மாபெரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் அன்னை சோனியா காந்தி. அவரை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, எழுத முடியுமோ என்பதை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். அவர் பெயர் உங்களுக்கு தெரியும், கோபன். கோபன், பாடகர் கோபன். கோவன் கோவன் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம், காங்கிரஸ் கட்சி உயிர் மூச்சு அவர்தான், காங்கிரஸ் எதிர்காலம் அவர்தான். அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு பேசுகிறார், பாடுகிறார். இந்தியாவில் 10 ஆண்டு காலம் பிரதம அமைச்சராக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தியவர் அருமை தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங். உலகம் போற்றும் உன்னத தலைவர்கள் ஒருவராக விளங்கி உலகமே அவருக்காக ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறது, அவருடைய திறமைக்கும், அவருடைய புகழுக்கும், அவருடைய பேராண்மைக்கும். அந்த தலைவரை ஒரு தீவிரவாதி என்று வர்ணிக்கிற கொடுமையை நாங்கள் கேட்கிறோம். அதை அந்த நண்பர் கோவன் பாடுகிறார், சொல்லுகிறார். கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டியதுதான், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதை நாங்கள் ஆதரிக்கிறவர்கள் தான். இதற்கு ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டில், இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு பாடை கட்டுவோம் என்று பாடுகிறார். இந்த நான் குறைந்த அளவில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். நண்பர் கோவன் அவருடைய உணர்வை உண்மையான காங்கிரஸ் தோழர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன செய்திருக்க வேண்டும், காங்கிரசுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். வன்முறைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா இடமில்லை. எல்லா செயல்பாடுகளும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அதை ஆதரிக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பாடை கட்டுவதற்கு, காங்கிரஸ் கட்சியின் தலைவரை கொலை செய்வதற்கு, அன்னை சோனியா காந்தி ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு உயர்ந்த தலைவராக விளங்குகிற அவரை, காங்கிரஸ் தலைவரை, உன்னதமான தலைவரை கேவலப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற ஒருவரை எப்படி அவருக்காக போராட்டம் நடத்த முடியும்? அதற்குத்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா? அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் காமராஜர் முதல் எங்களை போன்ற தொண்டர்கள் வரை அந்த பொறுப்பு இருந்திருக்கிறோம். அந்த மாபெரும் பொறுப்பில் அமர்ந்து கொண்டிருக்கிற நண்பர் இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை, தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காங்கிரசுக்கு எதிரியாக விளங்குகிற ஒருவரை, அதிகபட்சமாக எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்லை, எதிர்த்து பேசினால் பரவாயில்லை, ஆனால் கொள்கை ரீதியாக பேசினால் ஆதரிக்கிறோம், அவரோடு பேசுவோம், போட்டி முரண்பாடுகள் பேசுவோம், தவறில்லை. ஆனால் எங்கள் தலைவரை கொலை செய்வேன் என்று சொல்கிற ஒருவரோடு எப்படி நாங்கள் குதூகலம் காட்ட முடியும், எப்படி அவரை பாராட்ட முடியும், அவரை எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் என்றுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் அறிவார்ந்த மக்கள், அறிவார்ந்த காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சிக்கென்று 40-50 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை என்றாலும் இன்னும் காங்கிரஸ் பிடித்துக் கொண்ட தொண்டர்களுடைய உணர்வாக பேசுகிறேன். எந்த தன்மானமுள்ள காங்கிரஸ் தோழரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் போய் அவருக்காக சாமரம் வீசுவது, போராட்டம் நடத்துவது என்பது ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல. இதைவிட பச்சை துரோகம் ஒன்று இருக்க முடியாது, இதைவிட ஒரு ஒழுக்கக்கேடான தலைமை இருக்க முடியாது, இதைவிட ஒரு நேர்மையற்றம் இருக்க முடியாது. ஏனென்றால் எந்த கட்சி, எந்த அன்னை சோனியா காந்தி, எந்த ராகுல் காந்தி
இவருக்கு பதவி கொடுத்தார்களோ அந்த தலைமையை கொச்சைப்படுத்துகிற எதிர்க்கிற ஒருவரை, கேவலமாக பேசுகிற ஒருவரை, கொலை சொல்கிற ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளே இருக்க முடியாது. அதை ஒருபோதும் காங்கிரஸ் தோழர்கள், தலைவர்கள், நண்பர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி, எங்களுடைய உணர்வு, எங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு இதைத்தான் தமிழக காங்கிரஸ் தோழர்களுக்கு, தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், எந்த கட்சி தலைவரும் அந்த கட்சி தலைவரை பற்றி ஒருவர் பேசிவிட்டு வெளியே போக முடியாது. அதுதான் உண்மையான உணர்வு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவரே தன்னுடைய தலைமைக்கு, தன்னுடைய கட்சிக்கு, தன்னுடைய களங்கத்தை ஏற்படுத்துகிற ஒருவரை எப்படி ஆதரிக்கிறது என்பதை நினைத்தும் கனவில் நினைத்து பார்க்க முடியாத செயல் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு கண்டனம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னும் பல பல விஷயங்களில் கருத்து மாறு இருக்கத்தான் செய்யும். எல்லா கட்சியும் இருக்கிறது. இவைகள் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய வேண்டுகோள் எப்படி இருக்கின்றால், ஒரு கூட்டு தலைமையாக கூடி பேசி முடிவெடுத்து செயல்களை நிறைவேற்றினால் அது கட்சிக்கு பலம் கூட்டும். அந்த சூழல் இல்லாத போது அவற்றை எங்கள் தலைமைக்கு தெரிவித்து அதற்கு மாற்று பரிகாரம் தேடுவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம். இதற்கு அடுத்து இன்னும் பல விஷயங்கள் நான் பேச வேண்டும் என்று வந்தேன். இங்கே வரும்போது என்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நண்பர் முகுல் வாஸ்னிக்கின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நீங்கள் பத்திரிகை கூட்டத்தை ஏற்பாடு செய்து கேள்விப்படுகிறேன், அது சம்பந்தமாக நீங்கள் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னார். அதை நான் ஒப்புக்கொண்டேன். காங்கிரஸ் தலைமை எப்பொழுது எதை சொன்னாலும் கேட்பேன். நான் ஒரு கண்ணியமுள்ள கட்டுப்பாடு தொண்டேன். அதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நான் இளங்கோன் இருக்கும் வரை அவருக்கு எதிராக தவறாக எதுவும் சொல்ல மாட்டேன். இன்னொன்று, அவர் தலைவராக இல்லை என்றாலும் கூட என்னுடைய பண்பாடு கடந்த 45 ஆண்டுகளில் உட்கட்சியிலும் சரி வெளிக்கட்சியிலும் சரி யாரையும் தரக்குறைவாக பேசிய வழக்கமே கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியதே கிடையாது. இது என்னுடைய பண்பாடு, என்னுடைய ஒழுக்கம். நண்பர் இளங்கோ அவர்கள் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். நான் பட்டவர்த்தமாக சொல்ல விரும்புகிறேன், அவர் என்னை சவாலுக்கு அழைத்திருக்கிறார். அதற்கு எப்பொழுதும் நான் தயார். ஆனால் அவர் தலைவராக இருக்கும்போது அதில் கலந்து கொண்டால், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டால் இந்த கட்சி களங்கம் வந்துவிடும் என்னோட கவலை இருக்கிறது. இந்த கட்சிக்காக 45 ஆண்டுகள் சிறைவாசம், கடுமையான உழைப்பு, கட்சியை தூக்கி நிறுத்துவதற்காக இளைஞர் காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர், மத்திய அமைச்சர் என்று பல வழிகளில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறது. அந்த கட்சியின் கௌரவத்தை ஒருபோதும் நான் குலைக்க மாட்டேன். அந்த உத்தரவாதத்தை அவருக்கு சொல்லியிருக்கிறேன். என்னை பற்றி தனிப்பட்ட குறிப்பிட்ட வாசகங்களுக்கு, குறிப்பிட்ட நிலைகளுக்கு நான் விளக்கமளிக்க வேண்டியிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அந்த செய்தி தவறாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சரியோ தவறோ அவர் சொல்லியதை அவர்கள் போடுகிறார்கள். அதை பற்றி வருகிறது என்ற நிலையில் தான் அதற்கு நான் விளக்கமளிக்க வேண்டியிருக்கிறது அவருக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நான் தவறான முறையில் சொத்து சொத்தாக குறிப்பிடுகிறார். அதை முழுக்க நான் வன்மை கண்டிக்கிறேன். நான் என் வாழ்நாளில் இதுவரையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான உழைப்பின் வழியிலே சேர்த்த சொத்துக்களுக்கு கணக்கு இருக்கிறது. இதுவரையில் என்னை விட்டு வைத்திருக்க மாட்டார்கள். ஒன்று, ஒருபோதும் நான் தவறாக நடக்க முயற்சிக்க மாட்டேன். இது என்னுடைய வரலாறு. இன்னும் சொன்னால், அரசியலில் என்னோடு பயணிக்க விரும்புபவர்கள் சொந்த தொழில், தங்களுடைய குடும்பம், இவற்றை பாதுகாப்பாக நடக்கிற சூழ்நிலை வந்த பிறகு அரசியலுக்கு வந்து சொல்லுகிற வழக்கம் 40 ஆண்டு வைத்திருக்கிறேன். அப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் அடையும் கதர் சட்டை உள்ளிட்டு எனக்கென்று தனி அடையாளமே காங்கிரஸ்காரன், ஒழுக்கமானவன், காங்கிரஸ் கொள்கையில் தவறாதவன், எந்த குளிர்பானங்களை கூட குடிக்காதவன் என்ற உண்மை எனக்கு. இதனுடைய அடையாளம், என்னுடைய ஒழுக்கம். இன்னொன்று,
சட்டம் தன் கடமையை செய்வதற்கு எப்பொழுதும் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறவன், சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். என்னுடைய நண்பர் ரங்கராஜன் வீட்டில் தங்கியிருந்ததாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், கொச்சைப்படுத்துகிறார். அதை பற்றி கவலைப்படவில்லை. குமாரமங்கலம் குடும்பத்துக்கு எனக்கு நெருக்கம் அதிகம். நண்பர் தம்பி ரங்கராஜன் எனக்கு வேண்டியவர். அவருடைய வீடே எனக்கு கட்டுப்பாடு இருந்தது. அங்கே தங்கியிருந்ததை அவர் வேண்டுமானால் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். கார் ஷெட்டில் தங்கி சொல்கிறார். அந்த குடும்பத்தினுடைய மொத்த அளவு என்னுடைய கட்டுப்பாடு இருந்தது. அந்த வீட்டில் தங்கியிருந்த தப்பு இல்லை. ஒரு சில நாட்கள் தங்கியிருந்திருக்கிறேன். ஆகவே அது தவறாக நான் கருதவில்லை. ஆனால் என்னுடைய உழைப்பின் வழியாகத்தான் அத்துணை நிலைகளும் வந்திருக்கிறேன். இதுதான் உண்மை. அதற்கு அடுத்து ஏதோ நில அகரிப்பு செய்ததாக சொல்கிறார். நான் யாருடைய நிலத்தையும் அவருக்கு வேண்டிய அவசியம் வரவில்லை. உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய குடும்பம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னரே 1951, 52 சேலம் மாவட்டத்தில் வேலூரில் 20 ஏக்கர் நிலத்தை, எங்கள் குடும்ப நிலத்தை உயர்நிலைப் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அன்றைக்கே வழங்கிய குடும்பம். அங்கிருந்து வந்திருக்கிறவன் நான். இன்னும் அதனுடைய பட்டா என்னுடைய பேர் தான் இருக்கிறது. என்னுடைய பங்காளியின் பேர் இருக்கிறது. 2 பேர் பேர் இருக்கிறது. இன்றைக்கு கல்லூரி கட்டிருக்கிறேன் சொல்லுகிறார். உண்மைதான். இந்தியாவில் எவ்வளவு பேர் கல்லூரி வைத்திருக்கிறார்கள்? நான் உழைத்து சேர்த்த சொத்தின் வழியாக பொறியியல் கல்லூரி நடத்துகிறோம். என் குடும்பம் நடத்துகிறது. யாருக்காக? எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்காக அந்த கல்லூரியை நடத்துகிறோம். அந்த தொண்டை செய்கிற 500 குடும்பங்களில் நாங்களும் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில். அது மட்டுமல்ல, என்னுடைய மகிழ்ச்சியே அரசியலை விட அந்த நிறுவனத்தில் படித்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு பட்டம் வழங்குகிறேனே, அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பட்டம் வாங்குகிறார்கள். அந்த குடும்பங்களுக்கு வேலை கொடுக்கிறோம். அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தவறான காரியத்திலே அது நடக்கவில்லை என்பதை நான் இங்கே பட்டவத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இன்னும் சொல்கிறேன், ஏழை குழந்தைகளுக்கு அரசு என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் செயல்படுத்துகிறோம். அதையும் சொல்கிறேன். அங்கே படிக்கிற குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தொலைக்காட்சி தொடங்கியதாக சொல்கிறார். நான் மிகுந்த அன்போடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவிலேயே முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு என்று கை சின்னத்தை காட்டிய தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சி தான். அது மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சியை தொடக்கி வைத்தவரே எங்கள் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி. எங்கு நடந்த நிகழ்ச்சி? இந்திய தேசிய காங்கிரஸ் வரலாற்றில் நடைபெறாத ஒரு செயல். காங்கிரஸ் தேசிய மாநாடு நடக்கிற போது, ஏஐசிசி கான்ஃபரன்ஸ் நடக்கிற போது, வேறு ஏஐசிசி கான்ஃபரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேறு எந்த நிகழ்வும் அங்கே நடைபெறாது. ஆனால் அன்னை சோனியா காந்தி முதலாக ஒருவர் நம்முடைய கட்சிக்காக இந்த செயல்பாட்டை செய்கிற போது அதை வரவேற்று அந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் 2007 அவர்களே தொடங்கி வைத்தார்கள். எல்லோருக்கும் தெரியும். 2007 நான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் என்னுடைய குடும்பத்தார் கட்சிக்காக, இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக இந்த தொலைக்காட்சி நடத்துவது எனக்கு பெருமை. அதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஆனால் இவைகளெல்லாம் தவறென்று ஒரு தமிழ்நாடு தலைவர் பேசுவதை அனுமதிக்க முடியாது. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 40 ஆண்டுகள் பல பேர் என்னோடு பயணித்திருக்கிறவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், இன்னும் புதியவர்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், மிக முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றால் உட்கட்சி தலைவர்களை அவமானப்படுத்தி நிறுத்த வேண்டும். மற்ற தோழமை கட்சி தலைவர்களை அமைப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 1-2 மட்டும் சொல்லுகிறேன். வணக்கத்திற்குரிய தலைவர் மூப்பனார் அவர்கள் இந்த கட்சிக்காக கடும்பாடுபட்டவர், அகில இந்திய பொதுச்செயலாளர் இருந்தவர். சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியிலே போய் மீண்டும் கட்சிக்கு வந்து அவருடைய மகன், அன்பு நண்பர்
வாசன் அவர்கள் தனி கட்சி கண்டிருக்கலாம், அது வேறு விஷயம். நாங்களும் அவரும் போல பேசுகிறோம், நட்பாக பழகுகிறோம், அது வேறு விஷயம். அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஒரு அனுசரணை இருக்க வேண்டும், அன்புடம் இருக்க வேண்டும். அவரை பற்றி என்ன சொன்னார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் இறந்து விட்டார் என்று நம் இளங்கோவன் குறிப்பிட்டதை எந்த கட்சியோடு ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனால் வந்த நிலவரம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஒழுங்காக இருக்கப்பட்டது. இது இந்த கட்சிக்கு தேவையா என்று கேட்கிறேன். மதிப்புக்குரிய முன்னாள் துணை முதல்வர் அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அவரை கட்சி வளர்ப்பதற்கு மிகுந்த சிரமப்படுகிறார். அவரை பாராட்ட வேண்டும். அது அந்த கட்சியுடைய உரிமை. அவர் கள்ள சட்டை போட்டால் என்ன, பேண்ட் போட்டால் நமக்கு என்ன பத்தி? அவர் கட்சி அவர் வளர்க்கிறார், பல முயற்சிகள் எடுக்கிறார், கஷ்டப்படுகிறார். அதை பாராட்டுவதற்கு பதிலாக கிண்டலும் கேள்வி செய்வது என்ன? காங்கிரஸ் என்ன லாபம்? அந்த தோழர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், அதை பாராட்ட வேண்டும், அவர் நன்றி சொல்ல வேண்டும். நண்பர் வாசன் கேட்டுக்கொண்ட அவர்கள் போராட்டம் நிறுத்தப்பட்டது. அதற்கடுத்து உங்களுக்கு தெரியும், முதல்வர் அவர்களும் பிரதமரும் சந்தித்தை கொச்சைப்படுத்தி பேசிய காரணத்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்கள் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரே வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இவர் பயந்து கொண்டு டெல்லிக்கு போவானேன், திரும்பி வருவானேன், வந்து வெளியிலே போக முடிய தடுமாறு. கட்சிக்கு எவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது. இத்தப்படி செயல்களினால் ஒரு கட்சி வளராது. இந்த கட்சியினுடைய தலைமை கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் இந்த ஆழ்ந்த கவலையும் கருத்தும் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த கட்சி நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்ற வருத்தத்தோடு எங்கள் குழு அங்கே சென்று தெரிவித்தது. நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது அறிக்கை வருகிறது, இங்கிருந்து ஒரு தமிழ்நாடு தலைவர், நாங்கள் இந்த கட்சியிலே இவரை போல 2 முறை 3 முறை கட்சி வெளியே விட்டு போனவன் அல்ல நாங்கள்லாம். அப்படியே இருந்தாலும் கூட என்ன சொல்ல வேண்டும்? டெல்லி சென்ற பார்க்கட்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக சில மோசமானவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஸ்கவுண்டல்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் என்ன அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை பேசுகிற தரக்குறைவாக கட்சி தலைவர்களை உள்கட்சியிலும் வெளியிலும் பேசுகிற ஒருவருடைய பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம் என்பது இந்த கட்சி தலைமைக்கு தேவையா என்பதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். தனிப்பட்ட விஷயங்களுக்கு நான் மேலே போக விரும்பவில்லை. என்னுடைய தலைமை கேட்டுக்கொண்டதால் இதோடு நான் இந்த விஷயத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நல்ல எதிர்காலம் இருக்கும், நல்ல வரும், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. சார், ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இதை ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். அது வந்து அலையன்ஸ் இல்லைன்னா யாருக்கும் எதுவும் கிடைக்காது, அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் சோனியா காந்தியை பார்த்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார். ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நண்பர் குமரி அனந்தன், நண்பர் கிருஷ்ணசுவாமி, நான் உள்பட அனைவரும் இந்த பொறுப்பில் இருந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு எப்பொழுதும் கட்டுப்படுகிறவர்கள். காங்கிரஸ் கட்சி தனித்து செயல்பட வேண்டுமா அல்லது கூட்டணியாக செயல்பட வேண்டுமா என்பதெல்லாம் கட்சி தலைமை உரிய நேரத்தில் எடுக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி எதிர்கால காங்கிரஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று செயல்பாடுகளை உருவாக்க வேண்டியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அதற்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் கட்சி எந்த திசையில் செல்ல வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த முடிவை அகில தலைமைக்கு தெரிவித்தால் அந்த முடிவை உறுதியாக காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில், எங்கள் காலங்களில் நாங்கள் அப்படித்தான் எல்லோரையும் அரவணைத்து பேசி முடிவெடுத்து அந்த முடிவை டெல்லிக்கு சொன்னபோது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அங்கிருந்து எந்த திணிப்புகளும் வந்தது கிடையாது எங்களுக்கு. ஆகவே நாங்கள் பயந்து கொண்டு சட்டமன்றத்தில் வர வேண்டும், பாராளுமன்றம் இன்னும் கிடையாது. எனக்கோ நம்ம சிதம்பரம் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ, நாங்கள் சீனியர் தலைவர்கள் யாருக்கும் அது மாதிரிலாம் கிடையாது. நான் உறுதியாக
பதவிகள் வந்தாலும் ஏற்கும். ஏன்னா எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். பல பொறுப்புகளை எங்களுக்கு கட்சி வழங்கி இருக்கிறது. அந்த கட்சிக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், என் தலைமைக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அவ்வளோதான் எங்களுக்கு எங்கள் குற்றச்சாட்டே அவ்வளோதான். வேற குற்றச்சாட்டே கிடையாதுல்ல. ஆகவே அப்படிப்பட்ட பண்புகளோடு ஒரு இருக்க வேண்டும் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதோடு தான் இதை பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தரா கடந்த ஜூலை 15 ராகுல் காந்தி திருச்சி மாநாட்டில் அன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு அத்தனை ஒத்துழைப்பு இல்லைன்றது இப்ப சொல்றாரு. தற்போது குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரே சின்ன குறி, 15 கூட்டம். அந்த கூட்டத்துக்கு முன்னால் சேலத்துக்கு வந்தார். என்னை கூட்டம் போட சொன்னார். கூட்டம் போட்டோம். ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் போட்டோம். ஒரு நிர்வாகிகள் ஒரு 50 பேர் கூடுன்னு சொன்னார் என்கிட்ட. நான் பேசிட்டு போகிறேன், பார்த்து போகிறேன்னு சொன்னார். 1000 பேரை வைத்து கூட்டம் நடத்தி அங்கே சொன்னார். அவரே சொன்னார், இளங்கோவனே சொன்னார், இது என்ன நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பதிலாக கொஞ்சம் மாநாடு போடுதுன்னு சொன்னார். அவரே சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களில் இவர் ஒருத்தர் கட்சியை மாறல. நானும் 2 தடவை கட்சி விட்டு போயிட்டு வந்தேன். ஆனால் நான் போனாலும் இவருக்கு கட்சி போக மாட்டான்னு சொன்னார். அவரே சொன்ன வார்த்தை இன்னும் டேப் எங்கிட்ட இருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். அதற்கு நாங்கள் அளித்த ஒத்துழைப்பு என்பது எங்கள் தலைவர் வருகிற போது அதை நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்போம். கருத்து வேறுகளை உள்ளே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறவன், வெளியிலே பேச விரும்பாதவன். அதற்கான சூழலை கிடைக்காத போது நாங்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டிய நிலைமை உண்டாகியிருக்கிறது. அதான் முற்றிலும் தவறான பேச்சு. அன்னை சோனியா காந்தி எங்களோடு 45 நிமிடங்கள் பேசினார். எங்களோடு நாங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார். சில கருத்துக்களை எங்களிடத்தில் பேசியிருக்கிறார். அவற்றை நான் வெளியே சொல்ல முடியாது. நாங்கள் சொன்ன அனைத்தையும் வெளியே சொல்ல முடியாது. அவர் பேசியும் வெளியே சொல்ல முடியாது. அது நல்ல பண்பல்ல. நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நான் இதையும் சொல்லுகிறேன், வெளியிலே நான் பத்திரிகைகளுக்கு சந்திப்பாக எனக்கு எண்ணம் இல்லை. அதற்கு முதல் நாள் இவர் முதலில் அறிக்கை விடுகிறார். பாடகர் கோவனை ஆதரித்து ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு தலைவி என்னுடைய தலைமையில் அவருடைய தலைமை ஆர்ப்பாட்டம் என்றார். அதற்கு உடனடியாக என்னுடைய நண்பர்களை சொல்லி அவருக்கு தகவல் தெரிவித்தோம். காங்கிரஸ் தோழர்கள் அதை ஏற்க மாட்டால் சொன்னோம்.